தந்தை, மைந்தன், தூய ஆவியானவரின் திருப்பெயரிலே இந்த புதிய ஆண்டினுடைய 2வது ஓய்வு நாள் வழிபாட்டில் காணொளியின் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். தலைகளை தாழ்த்தி இறை சமூகத்தை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்லாண்டவரே, ஈவாய் நீர் எங்களுக்கு தந்த இனிய ஓய்வு நாளிலே உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி. இப்பொழுதும் உம்முடைய தூய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சித்து காத்திருக்கிறோம். உம்முடைய திருவசனங்களை நாங்கள் தியானிக்க ஆயத்தப்படுகையிலே தெய்வீக பிரசனம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டி நிற்கின்றோம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, மெய் பிரசனத்தை கண்டு உணர கிருபை பாராட்டுங்க. இவை அனைத்தையும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருச்சபையினுடைய நாள்காட்டியினுடைய இன்னொரு காலத்திற்குள்ளாக நாம் இப்பொழுது அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நீங்கள் அறிந்த வண்ணமாக வருகையின் காலங்கள் என சொல்லி 4 வார காலங்களை நிறைவு செய்து, அதைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் காலங்களை நாம் தொடங்கி கொண்டாட்டங்களை நிறைவு செய்து, இப்பொழுது திருச்சபையின் நாள்காட்டியினுடைய 3வது காலமான பிரசன்ன திருநாட்களுக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆங்கிலத்தில் எபிஃபனி சீசன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த காலம் ஜனவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து தொடங்குகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது இனி சாம்பல் புதன் வருகிற வரை இது பிரசன்ன காலங்கள் என்று அழைக்கப்படுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனவரி 6ஆம் தேதி பிரசன்ன திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் பிரசன்ன திருநாளுக்கு பின் வரக்கூடிய 1ஆம் ஞாயிறு, 2ஆம் ஞாயிறு என சொல்லி அழைக்கப்படுவது திருச்சபையினுடைய வழக்கமாய் இருக்கிறது. அந்த வகையில் ஜனவரி 6ஆம் தேதிக்கு பின் வரக்கூடிய 1வது ஞாயிற்றுக்கிழமையான இந்த நாளிலே ஆண்டவருடைய திருவசனங்களை நாம்
தியானிக்க போகிறோம். எபிஃபனி என்று சொல்லக்கூடிய இந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் டு அப்பியர் அல்லது டு பி ஷோன், ரெவலேஷன், காட்சிப்படுத்துதல் என்கின்ற பொருளை அது தருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பிறருக்கு பிரசன்னமாய் காண்பிக்கின்ற நிகழ்வை நினைவு கூறுகிற ஒரு செயலாக திருச்சபை இந்த நாளை கொண்டாடுகிறதை நாம் புரிந்து கொள்வது அவசியமாய் இருக்கிறது. கிறிஸ்து வருவார் என்று காத்திருந்தோம், அது அட்வென்ட் காலங்கள். கிறிஸ்து பாலகனாக வந்தார், கொண்டாடினோம், அது கிறிஸ்மஸ் காலங்கள். இப்பொழுது பிறந்த இயேசு பல்வேறு விதங்களிலே, பல்வேறு சூழல்களிலே தன்னை பிறருக்கு பிரசன்னமாக்கினார். அதனை நினைவு கூறும்படியாக நமக்கு அருளப்பட்டு இருப்பதே இந்த பிரசன்ன காலங்களாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம். குறிப்பாக இந்த நாட்களிலே, ஆராதனைகளிலே சாஸ்திரிகள் கிறிஸ்து இயேசுவை வழிபட்ட நிகழ்வை தியானிப்பதை திருச்சபை வழக்கமாக வைத்திருக்கிறது. 12வது வயசிலே எருசலேம் தேவாலயத்திற்கு சென்ற சம்பவத்தை நினைவு கூறுவதை திருச்சபை வழக்கமாக வைத்திருக்கிறது. யோர்தான் நதிக்கரையிலே இயேசு எடுத்த ஞானஸ்தானத்தை நாட்களிலே நாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் காலங்களில் செய்த அநேக அற்புதங்களை இந்நாட்களிலே தியானிப்பது திருச்சபையினுடைய மரபாக, வழக்கமாக இதுவரை இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் இனி கடைசி நாட்களிலே ராஜாதி ராஜாவாய் மகிமையில் தன்னை பிரசன்னமாய் காண்பிக்க போகிற ஆண்டவரை குறித்தும் தியானிப்பது நம்முடைய வழக்கமாய் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுதல் அவசியமாய் இருக்கிறது. நான் மேலே சொன்ன இந்த சம்பவங்கள் கிறிஸ்து பிறருக்கு தன்னை எப்படி பிரசன்னமாக்கினார் என்பதை மையமாக கொண்டு இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஞானிகளுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாய் இருக்கும் பொழுது புற இன மக்களுக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் என்பதன் அடையாளமாக அது அமைகிறது. 12வது வயதிலே ஒரு சிறுவனாக இயேசு நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றப் போகிறேன் என்பதை பிறருக்கு வெளிப்படுத்துகிறதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. வாலிபனாக ஞானஸ்நானம் எடுத்த பொழுது, நானே இனி சிலுவையில் மரிக்கப் போகிறேன் என்கின்றதை உணர்த்துகிற வண்ணமாக அவருடைய ஊழியத்தின் தொடக்கம், தேவகுமாரனாக அவர் செயல்பட போகின்ற அனைத்து நிகழ்வுகளையும் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாய் இருக்கிறது. ஊழியத்தின் நாட்களிலே அவர் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவைகளை சந்திப்பவராக, சரீர சுகத்தை பலத்தை அருளுகிறவராக, எல்லாவற்றுக்கும் மேலாக இயற்கையின் மீது அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய கடைசி வருகை என்பது அவர் ராஜாதி ராஜாவாய், நியாயாதிபதியாய் தன்னை வெளிப்படுத்த போகிறார் என்பதையும் நமக்கு தெரிவிக்கிறது. ஆக கிறிஸ்து பல்வேறு நிலைகளிலே எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை, எப்படி தன்னை பிறருக்கு காட்சிப்படுத்தினார் என்பதை தியானிப்பதற்காகவே நாம் இந்த நாளிலே இறை சமூகத்திலே இணைந்திருக்கிறோம். இந்த பிரசன்ன திருநாட்களுடைய இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் ஞானிகள் கிறிஸ்து இயேசுவை பணிந்து கொள்ளும்படியாக சென்ற நிகழ்வை குறித்தும் அது சார்ந்த சில வரலாற்று பின்னணியங்களை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த ஜனவரி 6ஆம் தேதியை ஏன் பிரசன்ன திருநாள் என்று திருச்சபை நினைவு கூறுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இந்த கேள்விக்கு நாம் விடை காண்பதற்கு முன்பாக, பொதுவாக திருச்சபை 3 ஞானிகள் குழந்தை இயேசுவை சந்திக்க பயணப்பட்டார்கள் என்று நம்புகிறது. நம்மிடத்தில் யாராவது எத்தனை ஞானிகள் இயேசுவை பார்க்க சென்றார்கள் என்று கேட்டால் 3 பேர் பயணித்ததாக நாம் சொல்லுகிறோம். ஆனால் வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால்
வேதத்திலே 3 ஞானிகள் சென்றதான எந்த எண்ணிக்கையினுடைய குறிப்பும் இல்லை என்கின்ற தெளிவு நமக்கு கிடைக்கிறது. ஆக எப்படியோ இந்த 3 என்கின்ற வார்த்தை நம்முடைய இருதயத்திற்குள்ளாக ஆழமாக பதிந்து விட்டது. அதற்கு அநேக காரணங்களும் நிச்சயமாக இருக்கலாம். இன்னொன்னு, நாம் எப்பொழுதும் மெய்ப்பர்களும் ஞானிகளும் அது ஒரே நாள் ஒரே இரவு கிறிஸ்து இயேசுவை பணிந்து கொள்ள சென்றதாகவே நாம் புரிந்திருக்கிறோம். அல்லது பிறந்த இயேசு தன்னை ஞானிகளுக்கும் மெய்ப்பர்களுக்கும் ஒரே நாளில் ஒரே இரவில் தன்னை வெளிப்படுத்தினார் என்கின்ற புரிதலோடு இருக்கிறோம். ஆனால் அதுவும் உண்மை என சொல்லி நாம் முற்றிலும் கருதிவிட முடியாது. வேதத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாளிலே நம்முடைய தெளிவுக்காக நாம் தியானிக்க போகிறோம். இவர்கள் இருவரும் வெவ்வேறு சூழல்களிலே இயேசுவை பணிந்து கொண்டார்கள். மேய்ப்பர்கள் சந்தித்து பின் பல நாட்கள் கழித்துதான் ஞானிகள் சென்று இயேசுவை பணிந்திருக்க கூடும் என்கின்ற அளவுக்கு வேதத்தில் சில குறிப்புகளை நம்மால் பார்க்க முடியும். அதில் ஒன்று லூக்கா 2வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிற செய்தி. மெய்ப்பர்களுக்கு செய்தி சொல்லப்பட்ட பொழுது தேவதூதர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள்: பிள்ளையை துணிகளில் சுற்றி முன் அணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள் என்று சொல்லி. இப்ப மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியின்படி பிறந்த குழந்தை இயேசு முன்னணையிலே இருக்கிறார். முன்னணை என்பது தீவன தொட்டி. தீவன தொட்டியிலே கிறிஸ்து இயேசுவை படுக்க வைத்திருக்கிறார்கள். மெய்ப்பர்களும் இயேசுவை சந்திக்கும் பொழுது அவர் தீவன தொட்டியிலே படுத்திருக்கிறார் என்கிற செய்தியை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே லூக்கா 2:12 தொடர்ச்சியான வசனம் சொல்லுகிறது: இவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன் அணையிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக தேவ தூதர்கள் பிறந்த இயேசு முன்னணையிலே இருக்கிறார் என்கின்ற செய்தியை சொல்லுகிறார்கள். அதே மெய்ப்பர்கள் இயேசுவை சந்திக்க வந்த பொழுது குழந்தை இயேசு முன் அணையிலே கிடத்தி இருந்ததை அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் ஞானிகள் இயேசுவை பணிந்து கொள்ளும்படியாக வந்த பொழுது அந்த சூழல் வித்தியாசப்படுகிறது. மத்தேயு அதிகாரம் 2:11 சொல்லுகிறது: அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆக மெய்ப்பர்கள் கிறிஸ்து இயேசுவை பணிந்து கொள்ள சென்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பெற்றோரும் தொழுவத்திலே இருக்கின்றார்கள். ஆனால் ஞானிகள் இயேசுவை பணிந்து கொள்ளும்படியாக வந்து சேர்ந்த பொழுதோ அவர்கள் வீட்டுக்குள் இருந்தார்கள். இந்த ஞானிகள் வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தொழுவம் வீடாக மாறிவிட்டது என்று சொன்னால், மெய்ப்பர்கள் இயேசுவை பணிந்து கொள்ளும்படியாக சென்ற நிகழ்வுக்கும் ஞானிகள் இயேசுவை பணிந்து கொள்ளும்படியாக சென்ற நிகழ்வுக்கும் இடையில ஒரு இடைவேளி நிச்சயம் இருந்திருக்கிற வாய்ப்பு உண்டு என்பதை இவை நமக்கு மறைமுகமாக தெரிவுபடுத்துகிறது. இதை உறுதி செய்வதற்கு வேதத்தில் இன்னொரு சம்பவத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏரோதுக்கு கிறிஸ்து இயேசு பிறந்திருக்கிறார் என்கின்ற செய்தி கேள்விப்பட்ட பொழுது ஏரோது மிகுந்த கோபம் அடைகின்றான். நான் ராஜாவாக இருக்கின்ற இடத்திலே இன்னொரு ராஜா பிறந்திருக்கிறாரா? நான் ஆட்சி செய்கிற ஆளுகை செய்கிற இந்த தேசத்திலே ராஜாதி ராஜாவாய் மேசியாவாய் ஒருவர் பிறந்திருக்கிறாரா? அவரை வாழவிடக்கூடாது என்கின்ற எண்ணம் ஏரோதுக்கு வருகிறது. ஆக அவர் அதற்கிட்ட ஆணை என்ன தெரியுமா? மத்தேயு 2:16 சொல்லுகிறது: 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்கின்ற ஆணையை பிறப்பிக்கின்றார். கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நேற்று பிறந்த குழந்தை வாழக்கூடாது என்று ஏரோது நினைத்திருந்தால் அவர் அதிகபட்சமாக 1 வாரமே ஆன
ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்யுங்கள் என சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கலாம். ஆனால் ஏரோது அப்படி இல்லாமல் 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை கொலை செய்ய வேண்டும் என்று பிறப்பித்த ஆணைதான் நமக்கு இங்கு சந்தேகத்தை எழுப்புகிறது. அப்படி என்று சொன்னால், ஞானிகள் இயேசுவை பணிந்து கொள்ளும்படியாக வந்த பொழுது குறைந்தது அவர் பிறந்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக 2 ஆண்டுகளுக்கு உள்ளாக இருக்க வேண்டிய வாய்ப்பு நிச்சயம் அமைந்திருக்கும். எனவேதான் 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள் அனைவரையும் கொலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை ஏரோது பிறப்பிக்கின்றார். இன்றைக்கும் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை ஞானிகள் கிறிஸ்து பிறந்து 12 நாட்கள் கழித்து தான் அவரை தரிசிக்க பணிந்து கொள்ள வந்தார்கள் என்று நம்புகிறது. அதை வைத்துதான் இந்த ஜனவரி 6 என்கின்ற தேதியை திருச்சபை முன்குறித்திருக்கிறது. டிசம்பர் 25க்கும் ஜனவரி 6க்கும் இடைப்பட்டு 12 நாட்கள் வருகிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய முதல் புரிதல் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மெய்ப்பர்களும் ஞானிகளும் ஒரே நேரத்தில் ஒரே இரவில் கிறிஸ்து இயேசுவை பணிந்து கொள்ள வரவில்லை. நிச்சயம் அவர்கள் வெவ்வேறு காலங்களிலே வந்திருக்கிற மட்டுமே வாய்ப்பு உண்டு. அதிகபட்சம் அது 2 ஆண்டுகளாக கூட இருக்கலாம் என்பதை மேல் கூறிய வசனங்களின் வழியாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப இந்த புரிதலோடு எத்தனை ஞானிகள் இயேசுவை பணிந்து கொள்ள வந்தார்கள் என்கின்ற கேள்விக்கும் நாம் விடை காண்பது அவசியமாக இருக்கிறது. வேதத்தில் எந்த பகுதியிலையும் எந்த வசனத்திலையும் 3 சாஸ்திரிகள் வந்ததாக நமக்கு குறிப்புகள் இல்லை. சொல்லப்போனால் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள் என்றுதான் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வான சாஸ்திரிகளை மேட்ஜைஸ் என்கின்ற வார்த்தையினாலும் நாம் அழைக்கின்றோம். அவர்களெல்லாம் பண்டிதர்கள், வானத்தை ஆய்வு செய்கிற பண்டிதர்கள். வானத்தின் அசைவுகளை வைத்து உலகத்தின் நடவடிக்கைகளை உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்த பண்டிதர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்ப 3 என்பது ஒரு கற்பனை. அது எப்படியோ நம்முடைய இருதயத்திற்குள்ளாக புகுந்து விட்டது. இன்னைக்கும் அந்த 3 பேருக்கு வரலாறு பெயர்கள் வைத்திருக்கிறது. அந்த 3 பேரில் ஒருவர் பெயர் மெல்கொயர், இன்னொருவர் பெயர் பல்தசார், 3வது நபரனுடைய பெயர் கேஸ்பர். இவைகள் வேதத்தில் சொல்லப்பட்ட குறிப்புகள் அல்ல. வரலாறு இயேசுவை பணிந்து கொள்ளும்படியாக சென்ற ஞானிகளுக்கு சூட்டி இருக்கக்கூடிய பெயர்கள். இந்த 3 குறித்து வரலாறு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? அதில் ஒரு நபர் ஆசியா பகுதியை சார்ந்தவர், 2வது நபர் பெர்சிய பகுதியை சார்ந்தவர், 3வது நபர் எத்தியோப்பியாவிலிருந்து வந்தவர். ஆசியா, பெர்சியா, எத்தியோப்பியா, இந்த 3 பகுதிகளும் 3 ரேஸ், 3 விதமான மக்கள் வாழ்கின்ற சூழலின் அடையாளங்களாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், பிறந்த இயேசு ஞானிகளுக்கு தன்னை வெளிப்படுத்தினதன் வழியாக சொல்லுகிற இன்னொரு ஆற்றல் மிக்க செய்தி என்னவென்று சொன்னால், அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும்படியாக பிறக்கவில்லை, அனைத்து மக்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தும்படியாக பிறந்திருக்கிறார். எனவே அதன் அடையாளமாக ஆசியா, பெர்சியா, எத்தியோப்பியாவினுடைய பிரதிநிதிகளாக வந்த 3 அவர் அந்த நாளிலே பார்க்கிறார். ஆக ஞானிகளுக்கு கிறிஸ்து இயேசு தன்னை வெளிப்படுத்தினது, அது உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜனங்களுக்கும் இறைவன் தன்னை வெளிப்படுத்துவதன் அடையாளமாக அமைந்திருந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The birth of Christ is to all. கிறிஸ்து இயேசு என்பவர், கிறிஸ்து இயேசுவின் பிறப்பு என்பது எல்லாருக்குமான ஒரு செய்தி என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கும் ஜெர்மன் தேசத்திலே கொலோன்ஸ் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பேர் ஆலயத்தில் இன்றைக்கும்
த அடோரேஷன் டு த மேட்ஜை என்று ஞானிகளுக்கு போற்றுகிற ஒரு நிகழ்வு இன்றளவும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளுதல் அவசியமாக இருக்கிறது. இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த மேட்ஜை என்று சொல்லக்கூடிய வார்த்தை அது ஒரு பெர்சிய வார்த்தை, பெர்சிய மொழி. இந்த பெர்சிய மொழி எப்படி இதற்குள்ளாக வந்தது என்பதை நாம் தியானிக்க வேண்டும். இந்த பெர்சியா என்பது இன்றைய ஈராக் பகுதியாக இருக்கிறது. தானியேல் பாபிலோனுக்கு அடிமையாக இருந்த பொழுது கடவுளுக்கு அவன் அங்கு உண்மையாக இருக்கிறான். கடவுளுக்கு உண்மையாக இருந்தது நிமித்தமாக அவனுக்கு பெரிய உயர்வுகள் கிடைக்கப்படுகிறது. பாபிலோனி ஆட்சி கவிழ்க்கப்பட்டு பின் பெர்சிய ஆட்சி ஆளுகைக்கு வருகிறது. அதன் முதல் பேரரசராக கோரேசு ஆட்சியை அமைக்கின்றார். கோரேசும் தானியேலுக்கு ஒரு பெரிய பதவிகளை தருகிறார், ஒரு பெரிய இடத்திலே அவரை வைத்திருந்தார். அப்பொழுது பெர்சிய தேசத்தில் இருந்த அனைத்து ஞானிகளுக்கும், பெர்சிய தேசத்தில் ஏற்கனவே இருந்த அனைத்து ஞானிகளுக்கும் தலைவராக, அதிகாரியாக தானியேல் நியமிக்கப்பட்டிருந்தார். ஆக தானியேல் மெய் தேவனை வெளிப்படக்கூடிய ஒரு மனுஷன். ஆக நிச்சயம் மற்ற ஞானிகள் இடத்தில் வரப்போகிற மேசியாவை குறித்து அவர் முன் அறிவித்திருக்கிறதான வாய்ப்பு உண்டு. ஆக மற்ற ஞானிகள் எல்லாம் வரப்போகிற மேசியாவுக்கான அடையாளங்களை தேடி இருந்திருக்கலாம். அப்படி அவர்களுடைய ஒரு ஆராய்ச்சியில தான் ஒரு வித்தியாசமான நட்சத்திரத்தை அவர்கள் கண்டதாகவும், தானியேல் சொன்னது நடக்க போகிறது என்கின்ற நம்பிக்கையோடு அந்த நட்சத்திரத்தை அவர்கள் பின்தொடர்ந்து சென்றதாகவும் வரலாறு ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது. இப்போ வந்த சாஸ்திரிகள் வெறும் கையோடு வரவில்லை, அவர்கள் அன்பளிப்புகளை கொண்டு வருகிறார்கள். இயேசுவை பணிந்து கொள்ளும்படியாக புறப்பட்டு வந்த ஞானிகள் வெறும் கையோடு வரவில்லை, அவர்கள் பரிசு பொருட்களோடு வருகிறார்கள். மத்தேயு 2:11 சொல்லுகிறது, தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கோல்டு, பிராங்கின்சன்ஸ், மிர், இந்த 3 பொருட்கள் இயேசுவுக்கு அவர்கள் பரிசாக கொண்டு வந்தது. இப்ப இவர்கள் கொண்டு வந்த பரிசெல்லாம் ஏதோ தங்களிடத்தில் இருந்த விலைமதிக்க முடியாத ஒரு பொருள் என்கின்ற அளவோடு நாம் நிறுத்திவிடக் கூடாது. அதற்கு பின்னாடி ஒரு மறைமுகமான அர்த்தம் இருக்கிறது. இந்த கோல்டு, பொன், அவர்கள் கொண்டு வந்த அந்த கோல்டு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா என்பதை அது வெளிப்படுத்துகிறது. The kingship of Christ, majesty. நாங்கள் பார்க்க போகிறவர் சாதாரண மனுஷன் அல்ல, அவர் ராஜாதி ராஜா. ஆக அவரை சந்திக்க செல்லுகிற நாங்கள் பொன்னை நாங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என சொல்லி சொல்லுகிறார்கள். வரலாறு சொல்லுகிறது, அவர்கள் கொண்டு சென்றது ஒரு பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு சாலிஸ். இரண்டாவது அவர்கள் கொண்டு சென்ற அன்பளிப்பு பிராங்கின்சன்ஸ், தூபவர்க்கம். இது கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியர் என்பதை வெளிப்படுத்துகிறது. இயேசு ஒரு பிரதான ஆசாரியர். பிதாவினிடத்திலே நாம் சேருவதற்கு இயேசு அவசியம் என்பதை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. The priesthood of Christ என்பதை நினைவுபடுத்துகிற வண்ணமாக தூபவர்க்கம் இயேசுவுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. மூன்றாவது மிர் என்று நாம் அழைக்கப்படக்கூடியது வெள்ளை போளம். அந்த காலத்துல மரித்தவர்களுக்கு சில சடங்குகளை செய்வதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். அப்படி மரித்தவர்களுக்கு செய்கிற சடங்குகளிலே அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விதமான வாசனை பொருள் தான் இந்த வெள்ளை போளம் என்கின்ற பொருள். அதை தான் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவை பார்க்கும்படியாக சென்ற ஞானிகள் கொண்டு சேர்க்கிறார்கள். இவர்கள் அதை கொண்டு
சென்றதன் வழியாக அவர்கள் வெளிப்படுத்தின செய்தி என்ன தெரியுமா? த டெத் அண்ட் பரியல் ஆஃப் த கிரைஸ்ட். நாங்கள் பார்க்க போகிற குழந்தை எனக்காக, உங்களுக்காக, பலருக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, மீறுதலுக்காக தன்னை பலியாக இழக்கப் போகிற ஒருவர் என்பதை வெளிப்படுத்தும்படியாக, அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறபடியாக அவர்கள் அந்த அன்பளிப்பை கொண்டு சேர்த்தார்கள். என்னுடைய பாவங்களுக்காக தொய்ந்த இயேசுதான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரிக்கப் போகிறார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அவை அன்பளிப்பாக கொண்டு சேர்க்கப்பட்டது. அப்ப ஞானிகள் கொண்டு சேர்த்த 3 அன்பளிப்புகளுக்கு பின்பாக இயேசு ஒரு ராஜா, இயேசு ஒரு பிரதான ஆசாரியர், இந்த இயேசுதான் நமக்காக மரிக்கப் போகிற மீட்பர், இரட்சகர் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுதல் அவசியமாக இருக்கிறது. அப்ப இந்த ஞானிகளின் வழியாக நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா? இந்த ஞானிகள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? வாட் டு யூ see? நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள்? நம்முடைய கவனம் யார் மீது இருக்கிறது? நம்முடைய கண்கள் யாரை தேடிக் கொண்டிருக்கிறது? இந்த ஞானிகளினுடைய செய்தி நமக்கு சொல்லுகிறது, உங்கள் கண்கள் இயேசுவை பார்க்க வேண்டும், உங்கள் பார்வை இயேசுவின் மீது நோக்கமாய் இருக்க வேண்டும், உங்கள் தேடல் இயேசுவாய் இருக்க வேண்டும். அதனாலதான் அவங்க போற வழியில யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்கின்ற கேள்வியோடு பயணிக்கிறார்கள். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே இருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா என சொல்லி அந்த தேடலோடு இயேசு என்கின்றவரை தேடி இந்த ஞானிகள் பயணிக்கிறார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடுவோம் என்று சொன்னால் மற்ற ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. அப்ப நம்ம இயேசுவை தேடி நாடி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவனங்களை திசை திருப்ப அநேக சோதனைகள் நமக்கு வருகிற வாய்ப்பு உண்டு. ஆக இந்த ஞானிகளுடைய சம்பவம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? உங்கள் கவனத்தை திசை திருப்புகிற எந்த காரியம் உங்களுக்கு குறுக்கே வந்தாலும் நீங்க திசை மாறி பயணித்து விடக்கூடாது. நீங்க வேற எதையாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இயேசு இருக்கிற இடத்திற்கு போக முடியாது. நீங்கள் தவறான திசையிலே போவதற்கான வாய்ப்பு அதிகம். இந்த ஞானிகள் அந்த தவறை செஞ்சுட்டாங்க. அவர்கள் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து இயேசுவை பார்த்து விட வேண்டும் என சொல்லி யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்கின்ற வாஞ்சையோடு பயணித்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அவருடைய சுயம் பெரிதாக அவர்களுக்கு தோன்றிற்று. ஆக நட்சத்திரத்தை பின்தொடராமல், நட்சத்திரத்தை பார்க்காமல் சுயமாய் யோசித்தார்கள். இயேசு எருசலேமில் இருக்க வாய்ப்பு உண்டு என சொல்லி எண்ணினார்கள். இயேசு அரண்மனையிலே பிறந்திருக்க வாய்ப்பு உண்டு என சொல்லி யூகித்தார்கள். ராஜாவின் பிறந்த செய்தி ஏரோது ராஜாவுக்கு தெரியும் என சொல்லி ஏரோது ராஜாவின் இடத்திலே விசாரிக்கலாம் என சொல்லி நினைத்தார்கள். அவர்கள் கண் திசை மாறி பார்க்க தொடங்கிற்று. தவறான இடத்திற்கு போய் சேர்ந்தார்கள். இவர்கள் தவறான இடத்திற்கு போய் சேர்ந்ததின் விளைவு ஏரோது ராஜா அத்தேசத்திலே 2 வயதுக்கு உட்பட்ட அத்தனை ஆண் குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்கின்ற கொடிய சட்டத்தை நிறைவேற்றினார். அது நிமித்தமாக அத்தேசத்திலே அழுகுரல் நீண்ட நாட்கள் நீடித்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரை பார்த்து கொண்டிருக்கிறோம், யார் மீது நோக்கமாய் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த திசைக்கு நேராக பயணிக்கும் பொழுது வேறு எந்த திசையிலையும் நம்முடைய கவனம் சென்று விடக்கூடாது. அது பெரிய இழப்புக்கு நேராக நம்மை கொண்டு சேர்க்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 3வது, அப்படி இயேசுவை பார்க்க செல்லுகிற நாம்
எந்த அன்பளிப்புகளை நம்முடைய கரங்களிலே வைத்திருக்கிறோம்? அர்த்தமற்ற அன்பளிப்புகளை சுமந்து செல்வதில் பிரயோஜனம் அல்ல. இறைவனுக்கு அது அவசியமும் கிடையாது. அர்த்தமுள்ள அன்பளிப்புகளை நாம் சுமந்து செல்ல வேண்டும். ஒரு நல்ல இனிமையான சிரிப்பு அவருக்கு நிச்சயம் பிரியமான அன்பளிப்பாக இருக்கும். ஊற்றெடுத்து பெருகுகிற அன்பும் இரக்கமும் தாழ்மையும் அவர் பிரியப்படுகிற அன்பளிப்புகளாக இருக்கும். மன்னிப்பும் விட்டு கொடுத்தலும் ஏற்றுக்கொள்ளுதலும் அவர் பிரியப்படுகிற அன்பளிப்புகளாக இருக்குமே. இந்த அன்பளிப்புகளை நாம் சுமந்து செல்வது அவசியமாய் இருக்கும் என்பதை நாளிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஞானிகளினுடைய சம்பவம் இவைகளை நமக்கு கற்றுத் தருகிறது. அதை இறுக பற்றி கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைத்து தொடர்ந்து பயணம் மேற்கொள்ளுகிற நாம் இயேசுவின் மீது நோக்கமாயிருப்போம். நம்முடைய பார்வைகள் இடறிவிடாதபடி நம்முடைய கண்களை காத்துக்கொள்வோம். அர்த்தமுள்ள அன்பளிப்புகளை சுமந்து செல்வோம். பார்க்கிறவர்களுக்கு அதை நாம் கொண்டு சேர்ப்போம். The fourth wise man என்கின்ற ஒரு கதை ஒன்று உண்டு. நான்காவது ஞானி என்கின்ற ஒரு கதை. அந்த கதையில ஒரு ஞானி யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என சொல்லி தேடி திரிந்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு பெரிய பேக்ல இயேசுவுக்கு நிறைய அன்பளிப்புகளை அவர் கொண்டு வந்திருந்தார். தேடி 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 பார்க்கிறார். இயேசு பிறந்த இடத்தை அவரால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இயேசு எங்கிருக்கிறார் என்கின்ற செய்தியை அவரால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஆனால் அவரோடு நிறைய அன்பளிப்புகள் வைத்திருந்தார். திரளான அன்பளிப்புகளை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு இதை எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்கின்ற மிகுந்த வாஞ்சையோடு தேடி திரிந்தார். ஆனால் இயேசுவை அவரால் கடைசி வரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அப்புறம் அந்த ஞானி ஒரு முடிவெடுத்தார். எவ்வளவோ முயற்சி செய்தாச்சு, எத்தனையோ ஆண்டுகள் இயேசுவை நம்ம தேடியாச்சு, ஆனால் இயேசுவை நம்மால பார்க்க முடியவில்லையே, இயேசு இருக்கிற இடத்தை நம்மால் கண்டுபிடிக்கவே முடியவில்லையே, இனி என்ன செய்யலாம் என சொல்லி யோசித்த அந்த நான்காவது ஞானி ஒரு முடிவெடுத்தார். அவர் சொன்னார், இனி நாம் யாரையெல்லாம் பார்க்கிறோமோ அவர்களிடத்திலெல்லாம் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அன்பளிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து விடலாம். இந்த இவ்வளவு பெரிய லோடை தூக்கிட்டு போறது கஷ்டமா இருக்குது, இனி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்து விடலாம் என சொல்லி அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அந்த தீர்மானத்தின் படியே அவர் எந்தெந்த பகுதிகளெல்லாம் சுற்றி திரிந்து இயேசுவை இருக்கிற இடத்தை தேடிக்கொண்டிருந்தாரோ அங்கிருந்த மக்களை பார்க்கும் பொழுதெல்லாம், அங்கிருந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு அன்பளிப்பாக அவர் கொடுத்து 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 அவர் பயணப்பட்டார். இப்படி கொடுத்து 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 கடைசியாக தன்னிடத்தில் இருந்த கடைசி அன்பளிப்பையும் அவர் கொடுத்து விட்டார். இனி இயேசுவுக்கு கொடுப்பதற்கு என சொல்லி அவரிடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. His bag was empty. அவருடைய பேக்ல இப்ப எதுவுமே இல்லை, காலியாக இருந்தது, ஒன்றும் இல்லை. எல்லா அன்பளிப்புகளையும் அங்கிருந்த எல்லாருக்குமாக அவர் கொடுத்து முடித்து விட்டார். எல்லாருக்கும் கொடுத்து முடித்ததற்கு பின்பு இயேசு இருந்த வீட்டை அவர் கண்டுபிடித்தார். எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டாரு. இயேசு இருந்த வீட்டை இப்போதான் அவருக்கு கண்டுபிடித்தார். இயேசுவை பார்த்தார். இயேசுவை பார்த்து வணங்கி பணிந்து கொண்டார். ஆனால் இயேசுவுக்கு கொடுப்பதற்கோ அவரிடத்தில் ஒன்றும் இல்லாதிருந்தது. இப்போ இந்த நாலாவது ஞானி இயேசுவை பார்த்தார். அந்த நாலாவது ஞானிக்குள் பலர் இயேசுவை பார்த்தார்கள். இந்த நான்காவது ஞானி இயேசுவை பார்த்தார். இந்த நாலாவது ஞானிக்குள்ளாக அங்கிருந்த பலர் இயேசுவை பார்த்தார்கள். நானும் நீங்களும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வாஞ்சையோடு அவரை பின்தொடர்ந்து தேட வேண்டும். நம்மிடத்தில் உள்ளதை பிறருக்கு கொடுத்து மகிழ வேண்டும். நாம் அப்படி செய்யும் பொழுது நாம் ஒரு நாள் இயேசுவை பார்ப்போம். அன்று நம்மில் பலர் இயேசுவை பார்ப்பார்கள். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாறட்டும். மேலான ஆசீர்வாதங்களினாலே இறைவன் நம்மை இடைக்கட்டட்டும். தலைகளை தாழ்த்தி இறை சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.
அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஈவாய் நீர் எங்களுக்கு தந்த இனியதோர் ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு பரிச்சயப்பட்ட வேதத்தில் வருகிற வான சாஸ்திரிகள், ஞானிகள், அவருடைய வாழ்வு சார்ந்து வேதம் சொல்லுகிற செய்திகளையும் வரலாற்று பின்னணியங்களையும் நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டின தயவிற்காக கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றேன். நாங்கள் இன்னும் வைராகியமாய் உம்மை தேட, உம்மை நோக்கி பார்க்க, உம்மை பின்தொடர, வழிவிலகி செல்லாதபடி உம்மை இறுக பற்றிக் கொள்ள, உமக்கு பிரியமான அன்பளிப்புகளை நாங்கள் சுமந்து கொண்டு வர, அதை எங்களை சுற்றி நிற்கிற எல்லாருக்கும் கொடுத்து மகிழ, அதன் வழியாக உம்மை நாங்கள் பார்க்க, எங்களில் பலர் உம்மை பார்க்க நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வழிநடத்தி ஆசீர்வதிங்க. தாழ்த்தி உடைய திருக்கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறேன். இறைமைந்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இந்த காணொளியின் வழியாக இணைந்திருக்கக்கூடிய உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். மூன்றாம் அலை தொடங்கியிருப்பதாக சொல்லப்படுகிற இந்த வேளையில் நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். முக கவசம் அணிந்து கொள்ளுங்கள். சமூக இடைவேளையை கடைபிடியுங்கள். வெளியே சென்று வீட்டுக்கு வரும் பொழுது சோப் அல்லது சானிடைசர் மூலமாக உங்கள் கைகளை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். கூட்டங்களை கூடிய மட்டும் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். அதிக நேரம் ஜெபத்திற்கும் வேத வாசிப்புக்கும் நீங்கள் செலவழிக்கும்படியாகவும் உங்களை இந்த நேரத்திலே மிகுந்த அன்பாய் உற்சாகப்படுத்துகிறேன். அன்பானவர்களே, அடுத்த தளர்வுகளை அரசு நமக்கு அறிவிக்கும் வரை வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் நமக்கு ஆராதனை இருக்காது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதுவரை காணொளியின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க, தியானிக்கவும் உங்களை மிகுந்த அன்பாய் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்கள்: 11/1 திரு ஜே கிங்ஸ்லி, 12/1 திருமதி கமலா ஐசக், 12/1 திருமதி மாலினி மோகன், 12/1 திரு ஜான்சன் ராஜ்குமார், 12/1 திருமதி கிரேசி, 13/1 கெர்ஷோன், 14/1 திருமதி ஸ்டெல்லா லாசரஸ், 15/1 திரு பிரவீன் குமார். இந்த வாரத்தில் திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்கள்: 10/1 திரு ஹாரிஸ் ஜபராஜ், டாக்டர் மேபல் ஜாஸ்மின். பிறந்த நாள் திருமண நாட்களை நினைவு கூறுகிற உங்களை திருச்சபையின் சார்பாக மிகுந்த அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வாதமாய் இருப்பதாக. காட் பிளஸ் யூ.